இதுதான் அந்த துவரையோட ஃபுல் வியூ. இப்போ வந்துட்டு இந்த துவரை வந்துட்டு நாங்கள் இங்கே வரைக்கும் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம துவரை போட்டிருக்கிறதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் ஒர்த் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் துவரை மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு இடம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு துவரை மேக்ஸிமம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் போடுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். மேக்ஸிமம் கொஞ்சம் பூ வரலாம், ஆனால் காய வச்சு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்டுமே இங்க பாருங்க, இப்போ இந்த தண்டு இருக்கு பாருங்க, இந்த தண்டுமே நம்ம கட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நீங்க வர அளவுக்கு பக்குவத்துக்கு வர அளவுக்கு தான் நீங்க வளர்த்தா போதும். ஏன்னா இந்த தண்டுல தான் இருக்கு நான் சொன்ன அந்த எல்லா விட்டமின்ஸுமே ஓகேங்களா. ஸோ இலையில கூட அவ்வளவும் இல்லை. ஸோ இந்த தண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த தண்டு அதுக்காக தான் நான் சொன்னேன் இதுல இருந்து இவ்வளவு அளவு மட்டும் நீங்க வந்துட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா மீதி இருக்கிறது துளுக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு மேக்ஸிமம் இது ரொம்ப முத்த விடக்கூடாது, அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு பார்த்து கரெக்டா நீங்க பக்குவமா நீங்க வளங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடம்பா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க இந்த மாதிரி கேப் இருக்கணும், ஒவ்வொரு செடிக்கும் கேப் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரியான கேப் இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது நல்ல காத்தோட்டமா நல்ல அதிகமான கிளைகள் இதுல வரும் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா கிளைகள் வராது. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த அளவுக்குலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த அளவுக்கு பெருசுலாம் வந்துட்டு ரேர் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆடு கடிக்க முடியாது. ஸோ சாப் கட்டரில் தான் இதை நீங்கள் போட முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவும் முத்த விடுக்காது, ரொம்பவும் பிஞ்சாகவும் இருக்காமல் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை வளர்த்து நீங்கள் பக்குவமாக கொண்டு வரது தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுப்பா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசு. இந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்க்க விடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க.